இன்னும் 2 நாட்களுக்கு தீவிரமான மழை பொழிவு கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறத பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் பரவலாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆகவே இதுவரை மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் பரவலாக தொடர்ந்து மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையுமாக பதிவாகிறதை நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. பெரும்பாலும் மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க. ஏன்னா காலை முதல் பகல் நேரங்கள் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலே நமக்கு காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகுதான் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகும். நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். அதில் குறிப்பிட்ட சில இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகியிருக்கும். ஏன்னா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விடாமல் மழை பொழிவு தொடர்ந்து நீடித்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வட தமிழகம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள், கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த பகுதிகளிலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. ஏன்னா நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவு தீவிரமாகவே இருக்க போகுது. அடுத்த 2 முதல் 3 நாட்கள் வரைக்குமே இதனுடைய தீவிரம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி, அதே மாதிரி உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள், அதாவது கனமழை எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 10 சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் பதிவாகிட்டே தான் இருக்குது. இனி வரப்போகிற நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டத்தில் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழை பெய்யும். அதற்கு முன்பதாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இன்னும் சில மாவட்டங்கள், அதாவது கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை தொடரும். அதே போல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை விட்டு விட்டு தீவிரமாகும். ஏற்கனவே நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர், திருப்பத்தூர் போன்ற ராணிப்பேட்டையில் நல்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அடுத்து வரக்கூடிய புதன் மற்றும் வியாழக்கிழமை வரைக்கும் இது போல நமக்கு மிதமான மழை, கனமழைங்கிறது விட்டு விட்டு நமக்கு பதிவாகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல் இந்த 2 பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். அதைத் தொடர்ந்து மதுரை, திண்டுக்கலை தொடர்ந்து சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஏன்னா தென் மாவட்டங்களில் அநேக பகுதியாக நமக்கு விட்டு விட்டு தான் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும், மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் மற்றும் தென்காசி போன்ற இடங்கள், அதே மாதிரி தேனி மாவட்டம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பகுதியாக மழை ஒதுக்கி நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். ஏன்னா தற்போதைய நிலவரப்படி விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனம் முதல் மிக கனமழைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம ஏற்கனவே அறிவிப்புகளில் கொடுத்தபடி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுங்கிறது சற்றே தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக மழை வாய்ப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஆகஸ்ட் 13 வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கதாங்க செய்யும்.
ஏன்னா பெரும்பாலும் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரத்திலேயே அதிக மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களிலேயே அதிக மழைப்பொழிவு கிடைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை எல்லாமே குறைஞ்சிரும். இன்னும் ஒரு 2-3 நாள் தான், அது வரைக்கும் நல்ல மழை எதிர்பாருங்க. அப்புறம் படிப்படியாக மழை எல்லாமே குறைந்து ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்கள் சீக்கிரத்தில் நமக்கு திரும்ப போகுது. இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் நமக்கு வானிலை பொறுத்தவரை இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு நமக்கு வந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது சீக்கிரத்தில் நமக்கு வந்து தொடங்கிரும். அதனால் ஒரு 48 மணி நேரம் வரைக்கும், ஒரு 2 நாள் வரைக்கும் மழை வாய்ப்பு தொடர்ந்து இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆகவே ஆகஸ்ட் 13 வரை தமிழகத்தில் மழை தொடர்ந்து நீடிக்கும். அதன் பிறகு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம், நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கரையை கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தாலும் தொடர்ந்து, அதாவது வடமேற்கு மற்றும் வடக்கு திசையில நோக்கி நகர்வதற்கானவே வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக முழுமையாக கரையை கடக்காது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இனி வரும் நாட்களில் மிக கனமழை மற்றும் கனமழைங்கிறது வந்து வட தமிழ்நாட்டில், அதிலும் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, இந்த மாவட்டங்கள் ஒரு 6லேருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆகஸ்ட் 23 வரைக்கும் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா இங்கே வந்து மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களில் நமக்கு சில சமயங்களில் மிதமான மழை மற்றும் சில சமயங்களில் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. ஆகவே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, மகாராஷ்டிரா, வடக்கு ஒரிசா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்கள், தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாகவே இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வட தமிழ்நாடு மற்றும் வட இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நமக்கு ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பருவமழை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கு நிறைய மாநிலங்களில் தொடர்ந்து இரவு நேர மழை வாய்ப்புகள் நிச்சயம் தீவிரமாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் இரவு நள்ளிரவிலேயே அதிகளவு மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்